ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி விவர்ஸ் செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். 2, 3 நாளாவே நல்ல மழை விவர்ஸ். அதனால தண்ணி ஊத்தல. இன்னைக்கு என்ன பண்ணேன், இந்த மழை தண்ணியே இந்த இதில நெறையா ஃபுல்லும் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மழை தண்ணியவே காலையில என்ன செஞ்சு விட்டேன், அதையே எடுத்து குடுத்துட்டேன் செடிகளுக்கு. ஏன்னா மழை தண்ணி பட்டோனமே நெறைய பூக்கள் வருது. காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசு பெருசா வருது. பாவக்கா பாருங்களேன், அன்னைக்கு பறிச்சத விட எவ்வளோ குட்டியா இருந்துச்சு. இப்ப பறிக்கிற பாவக்காய பாருங்க. உங்களுக்கு காமிக்கேன் பாருங்க. அதேமாரி மல்லிகைப்பூலையும் பாருங்க பஸ். எவ்வளோ பூ மொட்டு வச்சிருக்கு பாருங்க. மொட்டு வச்சு இன்னைக்கே ஒரு 5, 6 பூவுக்கு மேல பறிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சிறப்பா இருக்கு. அதேமாரி இங்கிட்டு ஒரு மல்லிகை செடி மாத்தி வச்சோம் பாருங்க. அதுலயும் இந்த வட்டம் மழை தண்ணி பட்டோனே நெறைய தளிர் அடிச்சுட்டாங்க. பாவக்காயுமே நல்லா பெருசு பெருசா வந்திருக்குது. உங்களுக்கு 2 பறிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க இவ. எவ்வளோ பெரிய பாவக்கா இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம அன்னைக்கு வந்து ஆட்டுச்சாணத்தோட தொழு உரம் குடுத்து விட்டோம்ல. அந்த குடுத்ததுக்கும், அதுக்கும் நம்ம அடுத்தாப்புல மழையும் வேற 2, 3 நாளா பேஞ்சுதா, அந்த ஆட்டுச்சாணத்தோட உரம் வந்து நல்லா மண்ணு ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. நல்லா போனதுனால, மண்ணுல ஃபுல்லும் பரவுனதுனால, நல்லா சூப்பரா வந்துருச்சு. இந்த கொத்து ரோஸ்லயுமே நெறைய மொட்டு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு 5, 6 மொட்டுக்கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஒரு ரோஸும் இருக்குது. ரோஸ் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அதேமாரி சீனி அவரைக்கா விதை போட்டிருந்தேன்ல விவர்ஸ், அதில வந்து இங்க பாருங்க பூக்கள ஆரம்பிச்சுட்டாங்க சீனி அவரைக்கா செடி. இந்த க்ரோ பேக்ல எடுத்து மாத்தி வச்சேன். பூ தெரியுதா பாருங்க, குட்டியா இருக்கு பாருங்க. ஒரு மாரி லைட்டு பிங்க் கலர்ல இருக்கும். இந்த பீச் கலர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலர்ல இருக்கும். ஏற்கனவே நான் மாடி தோட்டத்தில இருக்கும்போது சீனி அவரைக்கா பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் விதை போட்டு வாய்க்கவே இல்ல. இந்த வட்டம் என்ன செஞ்சுச்சு, நம்ம தோட்டக்கலை துறையில நம்ம ஆதார் கார்ட குடுத்து விதைகள் வாங்குனோம்ல, அதுலருந்து தான் விதைய போட்டேன். நல்லா சிறப்பா வருது. இதுல இஞ்சி வச்சிருக்கேன் விவர்ஸ். இஞ்சி எவ்வளோ சூப்பரா வருது. எங்கிட்ட ஒரு நம்ம தக்காளி செடி எடுத்து நடவு பண்ணோம்ல, இன்னைக்கு தான் தண்ணி ஊத்தும்போது பார்க்கேன், பூ பிடிச்சிருக்காக. பூ பிடிச்சு அடுத்து காயே வந்திருக்கு. நான் கவனிக்கவே இல்ல. தெரியுதான்னு பாருங்க. குட்டி குட்டியா காய் வந்திருக்காக. இது என்ன வெரைட்டின்னு தெரியல. நாட்டு தக்காளியா? இந்த ஆப்பிள் தக்காளியான்னு தெரியல. நமக்கு வந்த பிறகு தான் தெரியும். கொஞ்சம் பெருசானா தான். நெறைய பூக்கள் பிடிச்சிருக்காக. இதுக்கும் என்ன செஞ்சிருக்கேன், நம்ம ஆட்டு சாணத்தோட தொழு உரம் போட்டு விட்டுருக்கேன். அதேமாரி டியூபர் ரோஸுக்கு நல்ல வெயில் கிடைக்கணுமா விவர்ஸ். அதனால இந்த க்ரோ பேக்க தூக்கி வெயில்ல வச்சேன். வச்சதுக்கப்புறம் நல்லா தழுத்து வர்றாக. அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. எல்லா செடியுமே நல்லா அபண்டன்ஸா, நல்லா சிறப்பா, இந்த வெயில் வந்த பிறகு தான் இந்த காட்டு ரோஸுமே இந்த எல்லோ கலர் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இந்த ரெட் கலருங்க மேல வச்சிருக்கேன் பாருங்க. அதுல இன்னும் மொட்டு வர்றாக. எல்லா பூக்களுமே நல்லா சிறப்பா இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. கமெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க, இது வந்து கருவேப்பில பழம். செம்ம இனிப்பா இருக்குது. நாட்டு பழம். இந்த விதைகளையும் எடுத்து சேகரிச்சு வச்சு, செடிகள் வந்து உருவாக்க போறேன் விவர்ஸ். எதுக்குன்னா, நம்ம வீட்ல ஃபங்ஷன் அடுத்து வரப்போதுல்ல. அந்த ஃபங்ஷனுக்காக. அது என்ன ஃபங்ஷன் சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோவ தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்ல என்ன ஃபங்ஷன் அடுத்து வைக்க போறோம்னு. என்ன ஃபங்ஷன் சொல்லி சொல்லுங்க கமெண்ட்ல. இங்க அவரைக்காயுமே இந்த இடத்துல வெயில்ல வச்சேன்ல விவர்ஸ். வச்சதுக்கப்புறம் நல்லா சிறப்பா பூ பூத்து காய் பிடிக்காது. எல்லாமே நல்லா அபண்டன்ஸா வந்துகிட்டு இருக்காங்க. தேங்க் யூ.